நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் ஆக்கிரமிப்பிற்கும் அநீதிற்கும் அக்கிரமத்திற்கும் இஸ்ரேலினுடைய ஏகாதிபத்தியத்திற்கும் எதிராக அப்பாவிகளை படுகொலை செய்ய வேண்டாம் என்று கூறி நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், பெருமுழக்கங்கள் இவற்றின் வரிசையில் இன்றைக்கு திருப்பூரிலும் நாம் திரண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, இந்த வாரத்தோடு போர் துவங்கி 2 வருடம் நிறைவு பெறுகிறது. நாமெல்லாம் நிறைய போர் வரலாறுகள் படித்திருக்கிறோம். 1 வாரம் நடக்கும், 1 மாசம் நடக்கும். ஒரே ஒரு நாட்டை, ஒரு சின்னஞ்சிறிய நாட்டை, குறிப்பாக காசா போன்ற ஒரு நகரத்தை 2 வருஷமாக சல்லடையாய் குண்டுகளை போட்டு துளைத்தெடுக்கிற ஒரு மாபாதக செயல் 700 நாளை கடந்திருக்கிறது என்பது மனித குலத்திற்கு எதேச்சதிகாரத்தின் சார்பாக விடப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். எதனால் நாமெல்லாம் கூடி நிற்க வேண்டும்? இது ஏதோ அந்த நாட்டு பிரச்சனை தானே? இல்லை இல்லை. உலகத்தின் எந்த மூலையில் யார் அபயக்குரல் எழுப்பினாலும் அபயக்குரல் எழுப்புகிற மக்களுக்கு தேவையான உதவிகளை, குரலை, கண்டனத்தை நம்மால் முடிந்ததை செய்வது இந்த மார்க்கத்தினுடைய கடமை என்கிற அடிப்படையில் நாம் சேர்ந்து நிற்கிறோம். அந்த நாடு மட்டுமல்ல, எந்த நாட்டில் ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் முஸ்லிம்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். அதிலும் பலஸ்தீனில் கொஞ்சம் அதிகம். காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் உலக முஸ்லிம்களின் சொத்து. பலஸ்தீன் என்பது நீங்கள் நினைப்பது போல் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சார்ந்த ஒரு நாடு அல்ல. பலஸ்தீன் உலக முஸ்லிம்களின் சொத்து. அதனால் அந்த உலக முஸ்லிம்களின் சொத்துக்கு எதிராக போராடி களம் காண வேண்டிய பொறுப்பு மனித குலத்தில் எல்லோருக்கும் இருப்பதை விடவும் முஸ்லிம்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது என்பதால் நாம் களம் கண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் எதிரிலே நிற்கிற அக்கிரமக்கார யூதர்கள். அன்பானவர்களே, திருக்குர்ஆன் என்றைக்கும் ஒரு வார்த்தை பொய் சொல்லாது. திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளும் முடிவுகளும் எந்த காலத்திலும் பொய் இல்லை. அந்த குர்ஆனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யகூத். மனித குலத்தில் மிக கடுமையான விரோதிகளாக யூதர்கள் இருப்பார்கள். இது நானும் நீங்களும் சொல்லவில்லை. 1500 வருஷத்திற்கு முன்னால் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிற வாசகம். மனித குலத்தின் மோசமான விரோதிகள் யூதர்கள். அந்த யூதர்களினுடைய அக்கிரமம் தான் ஏறத்தாழ 1948 ஒண்ட வந்த நாடோடிகள் இன்றைக்கு நாடு பிடித்தது மட்டுமல்ல, பூர்வ குடிமக்களாக இருக்கிற பலஸ்தீனியர்களை துரத்த பார்க்கிறார்கள். பலஸ்தீன் நிச்சயமாக சொல்லுகிறோம், முழுவதும் உன்னால் அழிக்க முடியாது. ஒருவேளை நாளே 4 பலஸ்தீன் குழந்தை உயிரோடு இருந்தாலும் இனி நிம்மதியாய் நீ தூங்க முடியாது. அது நிச்சயமாக நடக்கும். வரலாற்றிலே உலகத்திலேயே பலஸ்தீன சிறுவர்களை போல் துணிவும் தைரியமும் தினமும் பெற்ற சிறுவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. வரலாறு அவர்களுக்கு தெரியும். 1000 ஆண்டுகாலமாக அந்த மண்ணில் நடைபெற்ற போரில்
சிறுவர்களிடம் நிறைய வல்லரசுகள் தோற்று போனது. குர்ஆனிலே இருக்கிறது, ஜாலூத் என்று ஒரு பெரும் அரசன், அவனை அழிக்கவே முடியவில்லை. அழித்தது யார் தெரியுமா? இவர்கள் தான். இவர்கள் என்றால் இவர்களில் பெரியவர்கள் அல்ல, 15 வயதிற்கு கீழான சிறுவர்கள் கல்லால் அடித்தே அந்த மன்னனை கொன்றார்கள் என்பது குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனின் 2வது ஜுசுவின் கடைசி பகுதி நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மன்னரை, மாபெரும் அரசன் ஜாலூத்தை, கொடுங்கோலனை, 14 வயசு பையன், தாவூத் என்று பெயர். நம்ம ஊர்களில் கவட்ட கல்லு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல போட்டு கவுத்துல சுத்தி ஓங்கி அடிச்சா நெத்தி பொட்டுல போய் கல்லு படும். அந்த ஒரு கல்லடியில் அவனுடைய கதையை ஓய்த்த போது குர்ஆன் சொன்னது, வகதல தாவூது ஜாலூத், தாவூத் என்கிற சிறுவன் ஜாலூத்தை கொன்றார். பரிசாக அல்லாஹ் கொடுத்தான் நபியும் அரசாட்சியும். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனமும் அரசாட்சியும் ஒரு சேர இந்த உலகத்தில் முதலில் வழங்கப்பெற்றது தாவூத். தாவூதின் வாரிசுகள் அந்த சிறுவர்கள். அது நமக்கு தெரியுமோ இல்லையோ, இஸ்ரேலுக்கு தெரியும். உலகத்திலே ஆபத்தான படை எது தெரியுமா? பலஸ்தீனத்தின் சிறுவர்கள் படை. இப்பவும் கையில கல்லோட தான் சுத்துறான். இவர்கள் AK-47 சுற்றுகிறார்கள். அந்த சின்ன சிறுவர்களும் சிறுமிகளும் கையிலே கல்லோடு சுற்றுகிறார்கள். அந்த கல் வரலாறாய் வாழ்ந்து நாளை உன்னை அழிப்பதற்கு நிச்சயம் அந்த கல் பேசும். அந்த கல்லுக்கென்று வழிவகையை அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் 2 வருஷம் நடந்த போர்களை பாருங்கள். என்ன நடந்தது தெரியுமா? குழந்தைகளையாக கொல்லுகிறான். பெரியவர்களை அவன் கொல்லவில்லை. வாலிபர்கள் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் டேஞ்சரஸ் பீப்புள் யார் தெரியுமா? பலஸ்தீனத்தின் சிறுவர்கள். அதனால் குழந்தைகளை கொல்லுகிறான். குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை, குழந்தைகள் ஹாஸ்பிட்டலை, குழந்தைகள் தங்கியிருக்கிற நிவாரண முகாம்களை தொடர்ந்து குழந்தைகளை கொல்லுவது ஏன் தெரியுமா? பலஸ்தீன சிறுவர்கள் ஆபத்தானவர்கள். இஸ்ரேலுக்கு கணக்கு வைத்துக் கொண்டு பழி தீர்க்காமல் விடமாட்டார்கள் பலஸ்தீன சிறுவர்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாற்றில் இன்றைக்கு நடைபெறுகிற இரத்த கரைபடி பதில் சொல்ல வேண்டும், சொல்லியாக வேண்டும். நான் கடந்த வாரம் சென்னை ஜும்மாவிலே சொன்னது போல், இனி இஸ்ரேல் நிம்மதியாக தூங்கவே முடியாது. கையில் கல்லோடு அழைகிறார்கள். ஏறத்தாழ 1.5 லட்சம் குழந்தைகள் ஊனமுற்று போயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது ஐநா. 65,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். படுகொலை ஒரு நாடும் இன்னொரு நாடும் செய்த போர் அல்ல. போர்கள் பரவலாக அப்படி நடக்கும். நான் என் நிலப்பரப்பை அதிகப்படுத்திக் கொள்ள போர் செய்வேன், அவன் ஆட்சியை இங்கே நிறுவுவதற்காக போர் செய்வான். இது அந்த போர் அல்ல. ஐநா டிக்ளரேஷன் கொடுத்து விட்டது. இது இனப்படுகொலை. இனப்படுகொலை என்றால் 65,000 பேரை இனப்படுகொலை செய்த இஸ்ரேல் வரலாற்றில் இதற்கு பதிலும் விலையும் கொடுத்தாக வேண்டும். இஸ்ரேல் என்கிற ஒரு மண்ணை உருப்படாமல் செய்கிற வரை ஒரு பலஸ்தீனியனும் தூங்க மாட்டான். அன்பானவர்களே, நம்மை போன்ற அல்ல அவர்களின் ஈமான், நம்மை போன்ற அல்ல அவர்களின் பிடிவாதம். இவ்வளவு அடித்தும் வெளியே போனா போக மாட்டேங்கிறான். பக்கத்து ஊர்ல போய் லைஃபை செட்டில் பண்ணி வாழலாம் அல்ல, வாழ மாட்டேங்கிறாங்க. மண்ணை திங்கிறது யூத சிறுமி, ஆனால் தின்று விட்டு சொல்லுகிறது, எங்கள் உணவு இந்த பாலை மணல் தான், ஆனாலும் வெளியே போக மாட்டோம். அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் போதும் என்று சொல்லிவிட்டு அடி வாங்கினாலும் குண்டடிபட்டாலும் என்ன மாதிரி தாக்குதல் நடத்தினாலும் வெளியேறாத அந்த மக்களின் ஈமானிய உறுதியும் நெஞ்சுரத்தையும் யோசித்து பார்க்கிறோம். எங்கோ நாசாவிலே அமர்ந்து கொண்டு திட்டம் தீட்டி கொடுக்கிறான். காசாவை காலி செய்ய வேண்டும். வீடுகள் எல்லாம் மண்மேடுகளாய் போயிருக்கிறது. அற்புதமான நாகரிகத்தினுடைய தொட்டில் பரப்பு என்று சொல்லுகிற பலஸ்தீன் இன்றைக்கு இடிபாடுகளுக்கு இடையில் ஆகியிருக்கிறது. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த உலகத்தில் குழந்தைகளை கொன்றவர்கள் உருப்பட்டதாய் வரலாறு இல்லை. நீங்கள் திருமறையின் வழிநடுகிலும் வாசித்து பாருங்கள்.
அந்த வார்த்தை அடிக்கடி வரும். இன்ன ஃபிர்அவுன் யுதப்பிஹு அப்னாஅஹும் வ யஸ்தஹ்யி நிசாஅஹும். ஃபிர்அவுன் குழந்தைகளை கொன்றான். குழந்தைகளால் ஆட்சி போகும் என்று யாரோ ஒரு ஆரூடன் சொன்ன காரணத்தால் ஜோதிடனின் பேச்சை நம்பி நாடு முழுவதும் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்ட ஃபிர்அவுனின் கடைசி கதி இந்த உலகத்திற்கு தெரியும். இறந்தது மட்டுமல்ல, இன்றளவும் அவன் பிரேதம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. வரலாறு நிச்சயமாய் இதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறது. நெதன்யாகு ஒரு வகையில் சொல்ல போனால் ஃபிரௌனை விட ஆபத்தானவன், ஃபிரௌனை விட மோசமானவன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் குழந்தைகளை கொன்ற விதத்தை விட இவன் கொல்லும் விதம் மோசம். நிவாரணத்திற்கு வர வைத்து கொலை செய்கிறான். உணவு தருகிறோம் வாருங்கள் என்று தட்டேந்த வைத்து நடுமைதானத்தில் நிற்க வைத்து விட்டு கொள்ளுகிறான். மாபாவியாக இருக்கிற நெதன்யாகு மனிதகுல வரலாற்றின் மிக மோசமான அரக்கன் நெதன்யாகு. அவனும் அவன் பரிவாரங்களும் அவனுக்கு ஒத்தூதுகின்ற இசைவுகளும் எல்லாம் காலத்தால் பதில் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, உணவு கொடுக்க எல்லாத்துக்கும் அனுமதி இல்லை. GHF என்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அனுமதி பெற்ற ஒரே ஒரு தொண்டு நிறுவனம், அது தொண்டு நிறுவனம் அல்ல, கொலைகார நிறுவனம், அவனுக்கு மட்டும் அனுமதி. அவன் எப்படி உணவு கொடுக்கிறான் தெரியுமா? பசியோடு காலித்தட்டுகளோடு அலைகிற பலஸ்தீனிய குழந்தைகளுக்கு வெட்டவெளி மைதானத்தில் வைத்து சமைக்கிறான். சமைத்து முடித்துவிட்டு வாருங்கள் என்று கையை காட்டுகிறான். கூட்டம் கூட்டமாய் குழந்தைகளும் அந்த தாய்களும், அதிகமாக ஆண்கள் இல்லை, முழுக்க முழுக்க குழந்தைகள் வந்தால் உணவு கிடைக்கும், பெண்கள் வந்தால் உணவு கிடைக்கும். நீங்கள் ஊடகங்களில் அந்த காட்சியை பாருங்கள். ஆம்பளைங்க வரிசையில நிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்கி போடுறவன் சொல்றான் குழந்தைகளை அனுப்பு. குழந்தைகள் எல்லாம் தட்டேந்தி கொண்டு வந்த பிறகு மைதானத்துக்கு உணவு வாங்க வந்து ரெடியா நிக்கிறாங்க. இப்ப நீ குண்டு போடலாம் என்று அவனுக்கு செய்தி தருகிறான். தட்டேந்தி உணவுக்காக வாங்கி கொண்டிருக்கிற குழந்தைகளின் மீது குண்டு போடுகிற மாபாதக செயலை ஹிட்லர் செய்யவில்லை, முசோலினியோ யாரும் இந்த மண்ணிலே செய்யவில்லை. அப்படி உலகத்தின் அச்சுறுத்தலான ஒரு கொலைகார கூட்டம். எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஹிட்லர் ஹிட்லர் வரலாற்றிலே மோசமானவன், கொடுங்கோலன். இல்லை, அவன் ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை செய்தான். லட்சக்கணக்கில் யூதர்களை கொன்றான். நீங்கள் சோசியல் மீடியாவிலே நிறைய படித்திருப்பீர்கள். கொஞ்சம் பேர்த்த வச்சுட்டு போறேன், இவ எவ்வளவு ஆபத்தானவங்கிறதையெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும், அப்பதான் நான் ஏன் கொன்றேன் என்பது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி கொஞ்சம் பேர்த்த வச்சுட்டு போனான். ஆனால்
நான் ஹிட்லர் என்று சொல்லுவதை, சர்வாதிகாரி ஹிட்லர் என்று சொல்லுவதை எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற போர்கள் அந்த வாசகத்தை நம்மை திருத்திக் கொள்ள வைத்திருக்கிறது. ஒரே ஒரு வருத்தம் தான், அவன் எதற்காக 10% பேரை விட்டு வைத்தான்? ஒட்டுமொத்தமாய் முடித்திருந்தால் இன்றைக்கு உலகம் நிம்மதியாக இருந்திருக்கும். உலகத்தின் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணம் இஸ்ரேலும் அங்கே இருக்கக்கூடிய மோசமான கொடுங்கோல் ஆட்சிக்காரர்களும் அந்த பேர்வழிகளும். ஹிட்லர் நிச்சயமாய் கொடுங்கோலன் அல்ல. சென்னையில ஜும்மாவில் சொன்னேன், மார்க்கத்தில் அனுமதி இருந்துச்சுன்னா ஹிட்லருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பாத்தியா ஓதணும். அவன் அவ்வளவு நல்ல வேலை செய்திருக்கிறான். வரலாற்றிலே மிக மோசமான கூட்டத்தை அவன்தான் அழித்திருக்கிறான். இவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீட்டார்கள் என்று தெரியும். மீட்கிற போது சாவியை வாங்குகிறார்கள். சாவியை ஒப்படைத்தது யார் தெரியுமா? கிறிஸ்தவ பெருமக்கள், நசாராக்கள். நசாராக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பைத்துல் முகத்தஸின் சாவியை, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சாவியை கையில கொடுக்கிறார்கள். கொடுக்கிற போது நாம் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவ பெருமக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வைத்துக் கொள்ளுங்கள், புனிதம் வாய்ந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, நீங்கள் தொழுகை நடத்துங்கள். ஒன்னே ஒண்ணு, எந்த காலத்திலும் யூதனை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க, யகூதிகளை உள்ள விட வேண்டாம். சொன்னது யார் தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாம் அல்ல, நீண்ட காலமாக இவர்களின் துரோகங்களை பார்த்த அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ கூட்டம் சொன்னது. ஆனால் இன்னைக்கு 2 பேரும் ஒன்னு சேர்ந்து நிக்கிறான். இவர்களுக்கும் அவர்களுக்கும், அமெரிக்காவிலே வாழுகிற அல்லது இஸ்ரேலுக்கு இசைவு தெரிவிக்கிற இன்றைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மத ரீதியாய், கொள்கை ரீதியாய், கோட்பாட்டு அளவில் அவர்கள் பெரிய எதிரிகள். அன்பானவர்களே, இஸ்லாமிய உலகம் போற்றுகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அம்மா. கிறிஸ்தவ உலகம் கன்னிமேரி என்று சொல்லி அவர்களை கடவுளாய் பார்க்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த பெண்ணை பற்றி யூதன் இன்றைக்கு வரையும், யூதனுடைய வாசகம், கொள்கை, கோட்பாடு, யூதன் நம்பிக்கை என்ன தெரியுமா? தவறான நடத்தை உள்ள பெண். நீ வணங்குகிற கடவுளை கூட தவறான நடத்தை உள்ள பெண் என்று சொன்னவனோடு நீ கூட்டணி சேரலாமா? ஆனால் சேர்த்து கொண்டிருக்கிறான். எதற்கு தெரியுமா? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை, முஸ்லிம்களை குறிவைத்து. இது அரசியல் அல்ல, இது நிலப்பரப்பிற்கு நடைபெறுகிற போர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீதான வன்மம். இப்படித்தான் ஈராக்கை தொலைத்தார்கள். உலகத்தினுடைய அழகான நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லுகிற ஈராக் இன்றைக்கு சுடுகாடாக இருக்கிறது. 25 லட்சம் பேருக்கு மேல் சுடுகாடு. காரணம் இதே கூட்டணிகள் தான். தலைமை அமெரிக்கா. ஆப்கானிஸ்தான் செழுமை மிக்க இந்த உலகத்தினுடைய இஸ்லாமிய நகரம். கல்ச்சுரலை, கலாச்சாரத்தை, ஹெரிடேஜ்களை, பாரம்பரியங்களை உள்ளடக்கி வைத்திருந்த ஆப்கானிஸ்தானை சுடுகாடாக்கினார்கள். ஒரு ஈராக்கை போல், ஒரு ஆப்கானை போல், ஒரு பலஸ்தீனத்தை ஏறத்தாழ இருக்கிற உயிர்களின் கதை முடித்துவிட்டு ஒரு சுற்றுலா நகரத்தை கொண்டு வருவேன் என்று பேசுகிறார். சுற்றுலா நகரம் வருமாம், யூனிவர்சிட்டி வருமாம், இண்டஸ்ட்ரிகள் வருமாம், ஐரோப்பிய நாடுகள் அதிலே வந்து பங்களிப்பு செய்யுமாம். ரியல் எஸ்டேட் கனவை பேசுவது யாரோ டீ கடை பெஞ்சில பேசல, இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பலஸ்தீனத்தை முடித்து விடுவோம் விரைவில். அது ஒரு கிரவுண்ட், அது ஒரு லேண்ட். யார் யாரெல்லாம், எந்தெந்த நாடுகள் எல்லாம் இன்வெஸ்ட் ஐடியாவில் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள் என்று கேட்கிறான். இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் நெசாட்ல சமீபத்தில் நடைபெற்ற பலஸ்தீன் பிரச்சனைகளை குறித்த ஒரு கருத்தரங்கத்தில் இதை முழுவதும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினார். The reality from Palestine, குறிப்பாக காசா, அதனுடைய கருப்பொருளை எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், 4 குழந்தை உயிரோடு இருந்தாலும் திரும்ப ஒரு பலஸ்தீன் உருவாகும். உன்னால அழிக்கவெல்லாம் முடியவே முடியாது. வரலாற்றில் அப்படி அழிப்பதற்கான வாய்ப்புகளை எவனெல்லாம் உருவாக்கினானோ அவனெல்லாம் அழிந்து போனான். குர்ஆனின் ஒரு வாசகம் சொல்ல வேண்டும், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். கால சக்கரத்தை நாம் சுழற்றி கொண்டே இருக்கிறோம்.
உனக்கு ஒரு டர்ன்னா எனக்கு ஒரு டர்ன். இன்னைக்கு நீ அங்கன்னா நாளைக்கு நான் அங்க. எப்போதும் காலம் இதே போல் இருக்காது. இருந்திருந்தால் ஃபிரௌன் செத்திருக்க மாட்டான், இருந்திருந்தால் நம்ரூத் செத்திருக்க மாட்டான், இருந்திருந்தால் உலகத்தில் மோசமான கொடுங்கோலர்கள் மண்ணை கவி இருக்க மாட்டார்கள். எல்லாத்துக்கும் ஒரு டர்ன் உண்டு. இப்போது உனது ஆட்டம் என்பதால் ஆடுகிறாய். உன்னை அடக்கும் காலம் வெகு தொலைவிலே இல்லை. உனக்கெல்லாம் சாவு ஒரே நாள்ல வரவே கூடாது. இஸ்ரேலுடைய அதிபருக்கெல்லாம் வரக்கூடாது. ரொம்ப காலம் நீ இருந்து அணுவணுவா துடிச்சு நாசமாகணும். ஏன்னா அப்படிதான் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான். இந்த இஸ்ரேலுடைய முன்னாள் அதிபர் தெரியுமா, ஏரியல் ஷரோன் ஒருத்தர். அவன் 2000 புதிதுல காசாவினுடைய குழந்தைகள் மீது கொத்து கொத்தா கொண்டு போட்டவன். அவன் தான் ஏரியல் ஷரோன்கிறவன். என்ன ஆச்சு தெரியுமா, அவன் எப்படி இறந்தான்னு தெரியுமா? 8 வருஷம் வெறும் பாடி, அல்ல ரூகம் மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான், எல்லா பார்ட்டும் போயிருச்சு. செத்த பிணம் கோமாவில கிடக்கிறது. அகில உலகத்தின் எல்லா மருத்துவனும் வந்து பார்த்துட்டான். என்னன்னு தெரியல, உயிரும் போய் தொலைய மாட்டேங்குது, ஆனா வச்சிருக்கவும் முடியல. அத்தனையும் பெட் ரிட்டன் பூரா. கைகால அசைக்க முடியவில்லை, கண்ணு அசையல, ஆனா உயிர் போக மாட்டேது. 8 வருஷம் கழித்து போவாயோ ராசா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து போன பிணம் ஏரியல் ஷரோன். அவனை விட மோசமா இன்னைக்கு இருக்கிறவன் சாவணும். இறைவன் அதை நடத்தி காட்டுவான். அதாவது தட்டு இல்லாம குழந்தைக்கு உணவு இல்லாம ஒரு நாட்டை இது பண்றதுங்கிறது ஒரு புதுமையான போர். ஆயுதம் அல்ல. இவன் என்னன்னா பட்டினிய ஆயுதமா வச்சிருக்கான், பசியை ஆயுதமாக பயன்படுத்துகிறான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்று இந்த மண்ணின் பாரதி பாடினான். ஒரு குழந்தைக்கு உணவு இல்லைன்னா ஜெகத்தினை அழிப்போம் நாம். ஆனா என்ன மோசம், நிவாரண பொருள் பூரா வெளியே நிக்குது. நிவாரண பொருள் பூரா எத்தனையோ கிரான்களில் டேங்கர்களில் வந்து நிற்கிறது, உள்ள விட மாட்டேங்கிறான். குழந்தைக்கான பால் வெளியே நிற்கிறது, உள்ள தர மாட்டேங்கிறான். மனித குலத்தின் எவ்வளவு கொடூர அரக்கனாக இருக்கும். இன்னைக்கும் கூட கிராமத்துல டீ கடையில கூட எழுதி போட்டிருக்கான், குழந்தைகளுக்கு புட்டியில வாங்குற பாலுக்கு காசு வேண்டாம். ஒரு கிராமத்து டீ கடைக்காரனுக்கு கூட அந்த உணர்வு இருக்கு. குழந்தையினுடைய பால்ல காசு சம்பாதிக்க கூடாது, அது வியாபாரம் பார்க்க கூடாது என்று தெரிகிற இவன் உலகத்திலே குழந்தைகளின் பட்டினியை தான் பேராயுதமாக பயன்படுத்துகிறான் என்றால் எவ்வளவு கொடூரமாக அரக்கனாக இருக்கும். அநேகமாய் பேசியவர்கள் எனக்கு முன்னாலே சொல்லி இருக்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய CNN நேரடியா காட்டப்பட்ட செய்தி, CNN நியூஸ் சேனல்ல ஜனாசாவில குண்டனுப்பி இருக்கிறான். ஒரு முஸ்லிம் இறந்து போய்விட்டார், நல்லவன் மாதிரி நடிச்சு இந்த முஸ்லிமோட உயிர் போயிருச்சு, உங்க மத சட்ட பிரகாரம் கஃன் தஃபன் எல்லாம் செஞ்சு குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிக்கன்னு கொடுத்து, நீ ஊர்வலமா போய் உங்க மசூதியில உங்க கபிரிஸ்தான்ல அடைக்கோன்னு கொடுத்திருக்கான். குளிப்பாட்டி முடித்து கஃன் எல்லாம் முடிச்சு கொடுத்திருக்கான். ஜனாசாவை அப்படியே தூக்கி கொண்டு ஊர்வலம் போகிறது. பார்த்தவர்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல கலிமா ஷஹாதத் என்று ஜனாசாவில ஓதிக்கொண்டே செல்லுவதை போல அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டே ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறார்கள். நடு ரோட்ல ஜனாசா வெடித்து சிதறுகிறது. செத்த பிணத்தினுடைய ஜனாசாவினுடைய வயிற்றில சக்தி வாய்ந்த குண்டை கட்டி அனுப்பியவன் இந்த உலகத்தில் ஹிட்லர் எல்லாம் இல்லை. இவர்களை போல் வரலாற்றில் கொடுங்கோலர்கள் கொடூரர்கள் யாருமே இல்லை. மீண்டும் சொல்லுகிறோம், இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். இது நாய் என்று சொன்னால் நீங்கள் நாய் மீது இரக்கம் காட்டுவீர்கள். இல்லை, இது வெறி நாய் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் ஊரே சேர்ந்து அடிக்கும். இது வெறி நாய் என்று சொல்லுவதற்குத்தான் ஊரில் உள்ளவர்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறோம், ஒத்த கருத்துடையவர்களை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நீங்க டெய்லியும் தொலைக்காட்சியில ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஏராளமான நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாட்டிலையும் பிரம்மாண்டமான பேரணிகள். லேசுமசான பேரணி இல்லை, எல்லாமே லட்சக்கணக்கான பேரணி. வழக்கம் போல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மட்டும் நீட்டா பிரியாணி சாப்பிட்டு இருக்கான் போல தெரியுது. வீதிக்கு வரல. சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் வீதிக்கு வரல. நல்லா தெரிஞ்சுக்கணும்,
நம்மால் குரல் கொடுக்க முடியும் என்கிற நேரத்திலே கூட குரல் கொடுக்க முடியாமல் சத்தியத்தை பேசாமல் இருப்பவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊம ஷைத்தான் என்று சொன்னார்கள். அஸ்ஸாகிது அனில் ஹக்கி ஃபஹுவ ஷைத்தானுன் அஹ்ரஸ். ஊம ஷைத்தான். யாரும் வருத்தப்பட வேண்டாம், வார்த்தை மீறுகிறது என்று. இன்றைக்கு சுற்றி இருக்கிற அரபு நாடுகளில் 90% ஊம ஷைத்தான்கள் வாழுகிறார்கள். அவர்கள் உண்டு, அவர்களின் பிரியாணி உண்டு, அவர்கள் உண்டு, அவர்களின் மாளிகை உண்டு, அந்தப்புறம் உண்டு என்று அலைகிற அரபுகள் அல்லாஹ்விற்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? பலஸ்தீன குழந்தை மண்ணை எடுத்து சாப்பிடுகிற போதே நம்மை எல்லாம் கூப்பிடவில்லை. அரப் அரப் மதா துஜிபூன், அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவ என்று மண்ணை தின்று கொண்டு அந்த சிறுவனும் சிறுமையும் கேட்கிற அந்த ஹீனமான குரல், அந்த பலவீனமான தொனி உலகத்துக்கே கேட்குது. ஆனா பக்கத்துல உள்ள அரபு நாடுகளுக்கு கேட்கலையே. அவன் சொகுசாக இருக்கிறான். சவுதியில கூட கிளப் எல்லாம் கொண்டு வந்துட்டான், மதுக்கடை எல்லாம் கொண்டு வந்துட்டான். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் சௌரியத்திற்காக நாங்கள் மதுக்கடை திறக்கிறோம். ஆனாலும் நாங்க இஸ்லாமை ஃபாலோ பண்றதுனால ரொம்ப கண்டிஷனா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒருத்தருக்கு 40 லிட்டர் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு வக்கனை வேற பேசுறான். ரேஷன் கார்டுல அளவு கொடுக்கற மாதிரி 5 கிலோ கொடுக்கற மாதிரி 40 லிட்டர் மட்டும் கொடுப்பானா? நீ 40 லிட்டர் கொடுத்தீங்கன்னா பிளாக்ல 400 லிட்டர் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியுமில்ல. மதுக்கடைகளை திறந்து வைக்கிறாய், ஆபாச நடனங்கள் நடத்துகிறாய், பக்கத்தில் கொத்து கொத்தாய் படுகொலை செய்யப்படுகிற இந்த ஹீனமான குரல் உனக்கு கேட்கவில்லை என்றால் ஹதீஸிலே சொன்ன ஊம ஷைத்தான் நிச்சயமாக இன்றைக்கு மத்திய கிழக்கிலே மௌனம் சாதிக்கிற அதே நாடுகள் தானே. ஆச்சரியமா இருக்கும். நபிமொழி ஒண்ணு, பிரபலமான நபிமொழி. நீங்க எல்லாம் இந்த பலஸ்தீன் பயான்கள் கேட்கிற போது கேட்டிருப்பீங்க. கியாமத்து வரை பிரச்சனைகள் அவ்வப்போது யூதர்கள் செய்வார்கள். கடைசியாய் போர் நடக்கிற போது மரம் பேச ஆரம்பிக்கும். அந்த மரம் சொல்லுமாம், இங்க வா, எனக்கு பின்னாடி ஒரு யகூதி ஒளிஞ்சிருக்கான், வந்து வெட்டிட்டு போ. எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிஞ்சிருக்கான், வந்து வெட்டிட்டு போன்னு யாரும் சொல்லுவாங்களாம். மரம் பேசும் என்று ஹதீஸ்ல வருகிறது. இது ஏதோ கதை அல்ல, புகாரி முஸ்லிம் எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது. மரம் பேசும். நாம கூட யோசிச்சோம், ஏன் மரமெல்லாம் பேசணும்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, பேச வேண்டிய அரபெல்லாம் மரம் மாறி மரத்து போயிருக்கிறதுனால வேற வழி இல்ல, மரம் தான் பேசும். பேச வேண்டியவர்கள் பேசவில்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட ஓங்கி ஒலித்து குரல் கொடுக்காத அரபு நாடுகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் மனித குலத்தின் இந்த பேரழிவை கண்டித்தாக வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் என்றாலும் அந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் கையில வைத்திருக்கக்கூடிய கற்கள் நிச்சயமாக பதில் சொல்லும். உனக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிக அதிகமான இளம் வயது விதவைகள் வாழுகிற நாடு. லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க, வேணா கூகுள்ல சர்ச் என்ஜின்ல போய் படிங்க. உலகத்திலேயே இளம் விதவைகள் அதிகம் வாழுகிற நாடு. நம்பர் 1 ஆப்கானிஸ்தான், நம்பர் 2 ஈராக், இப்ப நம்பர் 3 பலஸ்தீன். இந்த 3க்குமே இந்த தமிழ்ல திட்டும் போது தாலி அறுத்த வயலன்னு திட்டுவானுங்க. உலகத்தில் ஏராளமான ஈராக்கிய பெண்களின், ஆப்கானிய பெண்களின், இப்போது பலஸ்தீனிய பெண்களின் தாலி அறுத்த கூட்டம் அமெரிக்காவும் இஸ்ரேலும். ட்ரோன்களில கொண்டு வந்து குண்டு போட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ட்ரோன் இந்தியாவினுடைய அதானியுடையது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பானவர்களே, நாடகமாடுகிற சர்வதேச நாச சக்திகளின் கூட்டணி தான் இனப்படுகொலை. இது ஏதோ எதேச்சையாய் நடக்கிற எல்லை பிரச்சனை சண்டை அல்ல. அவ்வப்போது எல்லையில இருப்பவர்கள் அடித்துக் கொள்ளுகிற பிரச்சனை அல்ல. திட்டமிட்டு செய்யப்படுகிற இனப்படுகொலை. இதோ லிஸ்ட்ல போறத பார்த்தா அநேகமா ஈராக், ஆப்கானுக்கு இணையாக உலகத்தில் விதவைகள் அதிகம் வாழுகிற நாடாய் அந்த நாட்டை மாற்றுவதற்கு, சுடுகாடாக ஆக்குவதற்குள்ள திட்டத்தை தான் இன்றைக்கு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உலகமெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் குரல்கள். ஆச்சரியமாக மேற்கத்திய நாடுகளில் நடந்தது, பிரிட்டன்ல நடந்தது. டிசேபிள்டுகள்லாம் ஊர்வலம் போனாங்க. உண்மையாகவே பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு கண்களிலே கண்ணீர் வந்தது. ஊர்வலத்தில் கலந்துகிட்ட அத்தனை பேரும் டிசேபிள்டு.
யாருமே நல்ல மனிதர்கள் நம்மள மாதிரி உள்ளவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வரல. அத்தனை பேரும் கால் போனவர்கள், கை போனவர்கள், கண் போனவர்கள், மாற்றுத்திறனாளிகள், உடலிலே ஏராளமான உடல் அங்கஹீனங்களை சுமந்தவர்கள் ஊர்வலம் போனார்கள். நீங்க கேட்கலாம், எதற்காக இப்படி ஒரு பேரணி, இப்படி ஒரு ஊர்வலம் அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது பொதுக்கூட்டம் சென்னையில நடந்தது, கோவையில இன்னைக்கு இதே நேரம் நடந்துட்டு இருக்கு, நாம இங்க நிக்கிறோம், இதெல்லாம் தேவையா? இப்படி இருந்தா அவங்க காதுல உழுகுமா? காதுல உழுகுமாங்கிறக்கல்ல, என்னாலும் ஒரு குரல், நான் எங்கோ வாழுகிற ஒரு இனப்படுகொலையை கண்டித்து என் சமுதாயத்திற்காக நான் குரல் கொடுத்தேன் என்று சொல்ல நாம் வந்து நிற்கிறோம். அல்லாஹ் இந்த கூட்டத்தை ஏற்பானாக. அன்பானவர்களே, யூசுப், ஒரே ஒரு 2 வரி செய்தி சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். நபி யூசுப், ஜோசப் என்று கிறிஸ்தவ சமூகம் அழைக்கிறது அல்லவா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு. சந்தையிலே யூசுஃபை தந்திரமாய் விற்று விட்டார்கள். யூசுஃபை அடிமையாக விலை பேசுகிறார்கள். யார் வாங்கிக்கிறா இந்த அடிமைய? இத்தனாயிரம் திர்கம் ஏலம் போகிறது. ரொம்ப அழகானவர்கள் அவர்கள், அகிலத்திலேயே அழகானவர்கள். எனவே ஏலம் கேட்டவர்கள் எல்லாம் லட்சங்களில் கேட்டார்கள், கோடிகளில் கேட்டார்கள். ஒரு கிராமத்து கிழவி ஒருத்தி சந்தையில ஏலம் கேட்கறதுக்கு வந்துட்டு இருந்தா. அப்பதான் கிழவி, எங்க போறேன்னாங்க. யூசுஃப விலை பேசுறதுக்காக போறேன். அவன் பெரிய ஆளுகள்லாம் நின்று, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வரிசையில நிக்கிறாங்க, லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் கேட்டுட்டு இருக்காங்க அவரை. நீ என்ன வச்சிருக்க? இந்த நூல் கண்டு வச்சிருக்கேன். நூல் கண்டு? ஆமா, ஒரு நூல் கண்டை வச்சுட்டு நீ போய் அங்க என்ன யூசுஃப விலை பேச போறியா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா இந்த நூல் கண்டை கொடுத்தா யூசுப் எல்லாம் கிடைக்க மாட்டாருன்னு தெரியும். ஆனா வரலாற்றில் ஒரு வரி இருக்கும், யூசுஃபை ஏலம் பேச போன போது ஒரு கிழவி நூல்கண்டை எடுத்து கொண்டு போனால் என்று ஒரு வரலாறு பதிவாகும் அல்லவா. நான் அதற்காக போகிறேன், வாங்கிறதுக்காக அல்ல. பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்க வந்து நிற்கிற நம்முடைய சிந்தனையும் அப்படித்தான். கிழவி நூல்கண்டை எடுத்து கொண்டது போல வந்திருக்கிறோம். நான் சொல்லுவதை அவன் கேட்பானா? இந்த கூட்டம் சொல்லுவதை அவன் செவிமடுப்பானா? தெரியாது. ஆனாலும் என் பங்கிற்கு என் கண் முன்னால் குழந்தைகள் கொல்லப்பட்ட போது, ஒரு இனம் கபலீகரம் செய்யப்பட்ட போது, ஒரு ஆண்ட பரம்பரையை, வாழ்ந்த பரம்பரையை அடையாளம் தெரியாமல் அவர்கள் வீழ்த்திய போது, அதற்காக குரல் கொடுக்க நானும் போய் நின்றேன் என்று இறைவனிடம் மன்றாட இது போன்ற போராட்டங்களுக்கு வந்து நின்றது நமக்கு தேவை. எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே கேட்போம். அந்த நாட்டின் மணல் மேடு போல் சுடுகாட்டை போல் ஆகியிருக்கிற பலஸ்தீனத்தை பழைய அழகோடு அல்லாஹ் மீட்டு தருவானாக. அந்த குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அங்கே யார் யாரெல்லாம் இதுவரை ஷஹீதானார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. இந்த சதிகாரர்களுக்கு, சண்டாளர்களுக்கு, இந்த ஆயுத வியாபாரிகளுக்கு, இந்த கொடூரர்களுக்கு இறைவன் தக்க பாடத்தை எல்லாருக்கும் தெரியும் வண்ணம், சப்தமில்லாமல் அல்ல, உலகத்திற்கு உறக்க தெரியும் வண்ணம் இறைவன் தண்டனையை வழங்குவானாக. ஒளியட்டும் இஸ்ரேல், பலஸ்தீன் வாழ்க, மனித நேயம் வாழ்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதாபிமானத்தினுடைய குரல்கள் ஓங்குக என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. பல்வேறு அலுவலருக்கு மத்தியில் மிகுந்த சிரமம் எடுத்து வந்து இந்த கூட்டத்திலே சிறப்புரையாற்றியதற்காக அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தபடியாக கொஞ்சம் கலைஞராம இருங்க, ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்றோம். பலஸ்தீனத்தில் நிரந்தரமான தீர்வு கிடைக்க வரைக்கும் திருப்பூர் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு அது சம்பந்தமான எல்லா விதமான போராட்டங்களை அறிவிக்கிறோம். தொடர்ந்து போராட்டம் நடக்கும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. போராட்டத்தினுடைய வடிவங்கள் மட்டும்தான் மாறும். அந்த வடிவங்கள் என்னங்கிறத அந்தந்த இப்ப எப்படி பள்ளிகளில அறிவிச்சாங்களோ அந்த மாதிரி அறிவிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அந்த மக்கள் நிம்மதியாக உறங்கும் வரை நாமும் உறங்கக்கூடாது. எல்லாரும் துவா செய்யுங்க. கண்டன கோஷம் இப்போ எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் நன்றி உரை,
துவா முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். கண்டிப்பா இவ்வளவு நேரம் பொறுத்தீங்க, ஒரு 10 நிமிஷம் தான்.